சில சூழ்ச்சிக்காரர்களை வைத்து பாமகவை பலவீனப்படுத்த திமுக முயற்சி செய்வதாக அக்கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்து அடுக்கடுக்காக பல கேள்விகளையும் எழுப்பியிருக்கிறார். இந்த தருணத்தில் இது தொடர்பாக பேசிக் கொண்டிருக்கிறோம். தற்போது எம்முடைய தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம் திரு சுவாமிநாதன். கடந்த பல நாட்களாகவே பாமக நடைபெறக்கூடிய மோதல் இது முற்று பெறுமா, சுமூகமான ஒரு தீர்வு அவங்க எட்டுவாங்களா, யார் காம்ப்ரமைஸ்க்கு வருவாங்க, இது போன்ற பல விவகாரங்களை நம்ம பேசிட்டு இருந்தோம். ஆனா திடீர்னு அன்புமணி அவர்கள் இது நடக்கிறதுக்கே காரணம் திமுக தான், சில சூழ்ச்சியாளர்கள் அவங்களுக்கு ஆதரவா இருந்துட்டு கட்சியில இப்படிலாம் நடந்துக்கிறாங்க, அது மட்டும் இல்லாம அந்த வன்னியர்களின் வாக்கை அவர் முக்கியமாக குறிப்பிட்டு பேசுகிறார். முதல் கேள்வி என்ன அப்படின்னா, உண்மையாகவே இது இந்த குற்றச்சாட்டு ஏற்புடையதா, திமுகவிற்கு அப்படி ஒரு அவசியம் இருக்கிறதா? இந்த குற்றச்சாட்டை பொறுத்தவரை இது ஏற்புடையது அல்ல. ஆனா இவர் இப்படி பேசுறதுனால அது பாட்டாளி மக்கள் கட்சி, குறிப்பா அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு பலன் தரும். ஆனா அந்த குற்றச்சாட்டு உண்மையாக இருப்பதற்கான வாய்ப்பு சுத்தமா இருக்காது. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராமதாஸ் அவர்களே தொடர்ச்சியா சொல்லிட்டு தான் வராரு எதனால இந்த பிரச்சனை அப்படிங்கும் போது. ராமதாஸ் அவர்களே தன் தரப்பு விளக்கத்தை சொல்கிற பொழுது, கூட்டணி விஷயத்துல நான் ஒரு முடிவெடுத்தால் இவர் ஒரு முடிவெடுக்கிறாரு, பாஜகவோடு நெருங்கினதான் பிரச்சனைக்கு காரணம் அப்படி என்பது தொடங்கி, இவங்க தர்மபுரியில தேர்தலில் போட்டியிடுவதற்கு சௌமியா அன்புமணி அவர்கள் களத்துக்கு வந்தது வரை அவர் எல்லாமே திறந்த மனதோடு வெளிப்படையா பேசிட்டார் ஏற்கனவே ராமதாஸ் அவர்கள். அது மட்டும் இல்லாம மிக முக்கியமா இந்த விஷயத்தை பொறுத்தவரை நம்ம பார்த்தோம்னா, வன்னியர் சமுதாய ஓட்டுகள் இன்னைக்கு திமுக பக்கமும் கணிசமா இருந்திருக்கு. கடந்த நாடாளுமன்ற தேர்தலும் நமக்கு அதுதான் காட்டுது, நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலும் அதுதான் காட்டுது. தர்மபுரியிலேயே அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய மனைவி சௌமியா அவர்கள் கடந்த தேர்தலில் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அப்ப இவருக்கு திமுக பக்கம் திரும்பக்கூடிய வன்னியர் ஓட்டுகளை தன் பக்கம் இழுக்கிறதுக்கு ஒரு அனுதாபம் உருவாக்கக்கூடிய ஒரு முயற்சியாகவும் இப்ப திமுகவை அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. அதுல ரொம்ப முக்கியமா அந்த குற்றச்சாட்டும் ஒரு வலுவான குற்றச்சாட்டு. திமுக நினைத்திருந்தால் 4 ஆண்டு கால ஆட்சியில ஒரு 10% இடஒதுக்கீடு எங்களுக்கு கொடுத்திருக்க முடியும் அப்படிங்கிற குற்றச்சாட்டு பாட்டாளி மக்கள் கட்சியை நோக்கி வன்னியர்களை அழைத்து வர்றதுக்கான ஒரு முயற்சியா தான் அதை பார்க்க முடியுமே தவிர, அவர் பேசக்கூடிய குற்றச்சாட்டுகள்ல உண்மை இருப்பதற்கான வாய்ப்பு குறைவு. ஏன்னா இது அப்பா மகன் மோதல். வெளியில இருந்து யாரோ ஒரு கழகத்துக்குள்ள ஏற்பட்ட ஒரு புரட்சியால ஒரு போட்டி பாமக உருவானதாவோ, அல்லது அங்க பாதி எம்எல்ஏக்கள் இங்க பாதி எம்எல்ஏக்கள் உள்ளிருந்து வெளியில இருந்து வந்த குரல் இல்லை. இது முழுக்க முழுக்க தந்தை மகன் இடையில இருக்கக்கூடிய ஒரு யுத்தம். ராமதாஸ் அவர்களே கடைசியா கொடுத்த செய்தியாளர் சந்திப்புல கூட இன்னும் 2 ஆண்டுகள் நான் இருக்கக்கூடாதா, அது வரையும் பொறுக்க மாட்டாரான்னு கேட்கக்கூடிய அளவுக்கு அங்க தந்தை மகன் பிரச்சனை தான் பிரதானமா இருக்கு. இன்னும் சொல்ல போனா, ராமதாஸ் அவர்கள் போன்ற ஒரு அரசியல்ல ரொம்ப பழுத்த அரசியல்வாதி, நீண்ட நெடிய அனுபவம் கொண்டவர், அவரையெல்லாம் ஒரு சிலர் சூழ்ச்சி செய்து திமுகவினுடைய சதிவலைகளுக்கு இழுத்திட முடியுங்கிறதே முதல்ல ஒரு தவறான அவதானிப்பு. ஆனால் இப்படி பேசுவதில் இந்த குரல்ல அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு லாபம் இருக்கு. அது தனிப்பட்ட வகையில அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு பலன் தரலாம். மற்றபடி அவருடைய குற்றச்சாட்டுல திமுகவுக்கு பாமக உடைந்தால் லாபமான்னு கேட்ட லாபம் தான். ஆனால் அவர்கள் உடைத்தார்களான்னு கேட்டா நிச்சயமா கிடையாது. இந்த பார்வை முழுக்க முழுக்க தந்தை மகன் மோதல் தான். அதனால இதுக்கு பின்னாடி திமுக எந்த ரோலும் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. நன்றி திரு சுவாமிநாதன். இந்த தருணத்தில் இணைப்பில் உங்களுடைய பார்வையை பகிர்ந்தமைக்க நன்றி.